வணக்கம். முதலீடு தமிழ். இது நிறுவனங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும். இன்னைக்கு நாம செமிகண்டக்டர்ஸ் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். குறிப்பா அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில நடக்கிற இந்த போட்டி. ஸ்மார்ட் போன்ல இருந்து கார், ஏன் ராணுவ டெக்னாலஜி வரைக்கும் எல்லாத்துக்கும் இதுதானே முக்கியம். இந்த சின்ன சிப்ஸ் பெல் லேப்ஸ்ல ஆரம்பிச்சு இப்போ கண்ணுக்கே தெரியாத என்எம் சைஸ் வரைக்கும் பெரிய வளர்ச்சி. இதுல தைவான் சம்பந்தப்பட்ட ரிஸ்க், அப்புறம் ஏஐயோட பங்கு, உலக அளவுல நடக்கிற முதலீட்டு போட்டி, இதோட பெரிய தாக்கம் என்ன, இதெல்லாம் பார்க்கலாம். இந்த சிக்கலான விஷயத்த நீங்க சுலபமா புரிஞ்சுக்கணும். அதுதான் எங்க நோக்கம். முதல்ல தைவான், அதோட புவிசார் அரசியல் ரிஸ்க் பத்தி பேசலாம். ஒருவேளை சீனா தைவானை ஆக்கிரமிச்சா, இது ஏதோ அந்த பகுதி பிரச்சனை மட்டும் இல்லையா? இல்லவே இல்ல. இது உலக அளவுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இது மொத்த செமிகண்டக்டர் ஈகோசிஸ்டமையும் ஒரு குலுக்கு குலுக்கிடும். சும்மா யோசிச்சு பாருங்க, 2021ல வந்த அந்த சிப் பற்றாக்குறை, அதனால உலக பொருளாதாரத்துக்கு 240 பில்லியன் ஜிடிபி இழப்பு. ஆமா, அது பெரிய நியூஸ் ஆச்சே. தைவான்ல நேரடியா ஒரு மோதல் வந்தா அதோட விளைவு இதை விட பல மடங்கு மோசமா இருக்கும். கணிக்கவே முடியாது. இது வெறும் பண இழப்பு இல்ல, உலகத்தோட டெக்னாலஜி சப்ளை செயின் மொத்தமா முடங்கி போக அபாயம் இருக்கு. இந்த ரிஸ்க் குறைக்க சில நாடுகள் முயற்சி பண்றாங்களாமே. புதுசா சிப் உற்பத்தி ஆலைகள் ஃபேப்ஸ்ல முதலீடு பண்றாங்களாமே. அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியா மாதிரி. ஆமா, டிஎஸ்எம்சி கூட அரிசோனால $12 பில்லியன் ஒரு ஃபேப் போடுறாங்கன்னு தகவல் இருக்கு. இது எந்த அளவுக்கு உதவும்? இந்த முதலீடெல்லாம் முக்கியம்தான். நிறைய நாடுகள் உள்நாட்டு உற்பத்தியை அதிகமாக்க பாக்குறாங்க. ஆனா இதுல ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கு. இந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்ட் ஃபேப்ஸ் கட்டி முடிக்கவே குறைஞ்சது 3லிருந்து 5 வருஷம் ஆகும். ஓஹோ, அப்போ இது உடனடி தீர்வு கிடையாது. ஆமா, அது வரைக்கும் தைவானை நம்பியிருக்கிற நிலைமை தொடரும். சொல்லப்போனா இந்த முதலீடுகள் நடந்தாலும் தைவானோட முக்கியத்துவம் குறையல, சில விதங்கள்ல இன்னும் அதிகமாகுது. அது அடுத்த பாயிண்ட்டுக்கு வருது. ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்ப எல்லா இடத்துலயும் இத பத்தி தானே பேச்சு. இந்த ஏஐக்கும் சிப்ஸ்க்கும் என்ன தொடர்பு? இது ரொம்ப முக்கியமான கனெக்ஷன். ஏஐக்கு, குறிப்பா டீப் லேர்னிங் மாதிரி விஷயங்களுக்கு பயங்கரமான கணக்கீட்டு திறன், அதாவது கம்ப்யூட்டேஷனல் பவர் தேவை. அதுக்கு பிரத்யேகமா டிசைன் செஞ்ச ஜிபியூஸ், கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட்ஸ் அதிகமா யூஸ் பண்றாங்க. என்விடியா கம்பெனி இதுல இப்போ முன்னணியில இருக்காங்க. அவங்களோட A100, H100 ஜிபியூஸ் தான் பெரிய பெரிய ஏஐ மாடல்களை ட்ரெயின் பண்ண உதவுது. இப்போ இங்க தான் அந்த தைவான் கனெக்ஷன் மறுபடியும் வருது. என்விடியாவோட இந்த அட்வான்ஸ்ட் ஏஐ சிப்ஸை பெருசா உற்பத்தி பண்றது யாருன்னா தைவான்ல இருக்கிற டிஎஸ்எம்சி தான். உலகத்திலேயே ரொம்ப மேம்பட்ட, அதாவது 5nm அதுக்கும் கீழே ரொம்ப சின்ன ஆனா சக்தி வாய்ந்த சிப்ஸை தயாரிக்கிற திறன் டிஎஸ்எம்சி கிட்ட இருக்கு. அதனால என்விடியா மாதிரி டிசைன் பண்ற கம்பெனிங்க அவங்கள சார்ந்திருக்காங்க. அப்போ ஏஐ வளர வளர தைவானோட முக்கியத்துவமும் அதிகமாகுது. இந்த நிலைமையில அமெரிக்கா சீனா இந்த அட்வான்ஸ்ட் ஏஐ சிப்ஸ் வாங்குறதுக்கு தடை விதிச்சிருக்காங்கன்னு தகவல் சொல்லுதே, அது ஏன்? ஆமா, அமெரிக்கா ரொம்ப கடுமையான எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதோட முக்கிய நோக்கம் சீனாவோட ஏஐ வளர்ச்சி வேகத்தை கட்டுப்படுத்துறது. குறிப்பா ராணுவத்துக்கு ஏஐ போறதை தடுக்கிறது. அதாவது அட்வான்ஸ்ட் சிப்ஸ், அதை தயாரிக்கிற மிஷின், இதெல்லாம் சீனாக்கு போகாம தடுத்தா அமெரிக்கா தன்னோட டெக்னாலஜி லீடை தக்க வச்சுக்கலாம். தேசிய பாதுகாப்புக்கும் இது முக்கியம்னு அவங்க நினைக்கிறாங்க. இதனால சீனாவுக்கு என்ன பாதிப்பு? நேரடி பாதிப்பு என்னன்னா, சீனா இப்போதைக்கு 5nmக்கும் கீழே இருக்கிற அதிநவீன சிப்ஸை பெரிய அளவுல உற்பத்தி செய்ய முடியல. அதுல அவங்க பல வருஷம் பின்தங்கி இருக்கிறாங்க. அவங்களால டிசைன் பண்ண முடிஞ்சா கூட அதை உலக தரத்துல அதிகமா உற்பத்தி செய்ய தேவையான டெக்னாலஜி, குறிப்பா அந்த ASMLோட EUV மிஷின்ஸ், அது அவங்க கிட்ட இல்ல. அவங்களோட லட்சியங்களுக்கு இது ஒரு பெரிய சவாலா இருக்கு. இது வெறும் அமெரிக்கா சீனா போட்டி இல்ல போல இருக்கே, இது ஒரு உலகளாவிய போட்டியா மாறிடுச்சுன்னு தோணுது. கரெக்டா சொன்னீங்க. இது இப்போ ஒரு குளோபல் ரேஸ் தான். பல நாடுகள் அவங்க சப்ளை செயினை பாதுகாக்க, உள்நாட்டுல உற்பத்தி திறனை வளர்க்க ரொம்ப தீவிரமா இருக்காங்க. சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். அமெரிக்கா அந்த 52 பில்லியன் சிப்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆக்ட் மூலமா உள்நாட்டு உற்பத்திக்கு பெரிய ஊக்கம் கொடுக்கறாங்க. இன்டெல், டிஎஸ்எம்சி, சாம்சங் எல்லாரும் அமெரிக்கால புது ஃபேப்ஸ் கட்ட இது உதவுது. சரி. தென் கொரியா அவங்க சாம்சங் அண்ட் SK ஹைனிக்ஸ் மூலமா 2030க்குள்ள 450 பில்லியன், யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய முதலீடு. அவங்க பலத்தை இன்னும் அதிகமாக்க பாக்குறாங்க. 450 பில்லியனா? பயங்கரம். ஜப்பான் அவங்களோட பழைய சிப் பெருமையை மீட்க டிஎஸ்எம்சி மாதிரி வெளிநாட்டு கம்பெனிக்கு நிறைய சலுகை கொடுத்து ஃபேப்ஸ் கொண்டு வராங்க. சீனா 2025க்குள்ள 28 புது ஃபேப்ஸ் கட்ட பிளான் பண்றாங்க. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம், இதுல பெரும்பான்மையானது 28nm அதுக்கு மேல இருக்கிற பழைய டெக்னாலஜி, அதாவது மெச்சூர் நோட் சிப்ஸ்கானது.
காருக்கு, வீட்டு உபயோகப் பொருளுக்கு இது தேவைதான். ஆனா அட்வான்ஸ் சிப்ஸ்ல அவங்க இன்னும் பின்தங்கி தான் இருக்காங்க. ஓகே. அப்போ EU அவங்க என்ன பண்றாங்க? ஐரோப்பிய ஒன்றியம் அவங்களோட யூரோப்பியன் சிப்ஸ் ஆக்ட் மூலமா 2030க்குள்ள உலக உற்பத்தியில அவங்க பங்கு இப்போ 10%ல இருந்து 20% ஆகணும்னு இலக்கு வச்சிருக்காங்க. அதுக்கு இன்டெல் கூட சேர்ந்து ஜெர்மனில பெரிய ஃபேப் கட்டுறாங்க. ஆக ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்ட்ராட்டஜியோட இருக்காங்க. அமெரிக்கா அட்வான்ஸ்டு டெக்னாலஜிலையும், கொரியா பெரிய முதலீடுலையும், சீனா பழைய டெக்னாலஜில பரவலா ஆதிக்கம் செலுத்தவும், ஐரோப்பா தன் பங்க அதிகமாக்கவும் பாக்குறாங்க. எல்லாருக்கும் சப்ளை செயின் பாதுகாப்பு, தற்சார்பு இதுதான் முக்கியமா தெரியுது. சரி, நீங்க முதல்ல சொன்னீங்களே 2021 சிப் பற்றாக்குறை, அதோட தாக்கம் பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன். சில நம்பர்ஸ் ஆச்சரியமா இருக்கு. குறிப்பா ஆட்டோமொபைல் துறை. உங்க தகவல் படி அந்த துறைக்கு மட்டும் $210 பில்லியன் வருவாய் இழப்பு. ஓ மை காட். கிட்டத்தட்ட 6 மில்லியன் கார்கள் கம்மியா உற்பத்தியாச்சு. இதனால உலகம் பூரா புதுக்கார் வாங்க வெயிட்டிங் டைம் அதிகமாச்சு, பழைய கார்களோட விலை ஏறிடுச்சு. இந்தியால கூட இது பாதிப்பு இருந்ததா சொன்னீங்களே. ஆமா, இந்தியால புதுக்கார்களோட விலை இந்த சிப் பற்றாக்குறை மத்த காரணங்களால கடந்த 5 வருஷத்துல 50% வரைக்கும் ஏறிடுச்சாம். திரைக்கு பின்னால இருக்கிற இந்த செமிகண்டக்டர் மாதிரி டெக்னாலஜி நம்ம அன்றாட வாழ்க்கைய, நம்ம பட்ஜெட்டை எப்படி நேரடியா பாதிக்குதுன்னு புரிய வைக்குது. இந்த ஃபேப்ஸ் கட்டுற செலவு பத்தி சொன்னீங்க. TSMC அரிசோனாக்கு $12 பில்லியன், மத்த அட்வான்ஸ்ட் ஆலைகளுக்கு எவ்வளவு ஆகும்? செலவு ரொம்ப ரொம்ப அதிகம். ஒவ்வொரு புது தலைமுறை அதிநவீன ஃபேப் கட்ட $20 பில்லியன் மேல ஆகும்னு சொல்றாங்க. இது ஒரு சில நாடுகள் இல்ல ரொம்ப பெரிய கம்பெனிங்க மட்டும்தான் செய்ய முடியும். அதுவும் இல்லாம இந்த டெக்னாலஜியோட சிக்கலை பாருங்க. இந்த அட்வான்ஸ் சிப் செய்ய ஒரு முக்கியமான மிஷின் இருக்கு, எக்ஸ்ட்ரீம் யூவி லித்தோகிராஃபி மிஷின். இந்த ஒரு மிஷினோட விலை மட்டும் $200 மில்லியன். இதை தயாரிக்கிற திறன் நெதர்லாண்டில் இருக்கிற ASML என்ற ஒரே ஒரு கம்பெனி கிட்ட மட்டும்தான் இருக்கு. இதுவும் இந்த சப்ளை செயின்ல ஒரு முக்கியமான சோக் பாயிண்ட், தவிர்க்கவே முடியாத ஒண்ணு. இந்தியால டாடா எலக்ட்ரானிக்ஸ் சிப் உற்பத்திக்கு வராங்கன்னு உங்க குறிப்புல இருக்கு. இது என்ன காட்டுது? வளரும் நாடுகளும் இதுல ஆர்வம் காட்டுறாங்களா? நிச்சயமா. டாடா மாதிரி பெரிய குழுமங்கள் இந்த துறைக்குள்ள வர்றது ரொம்ப முக்கியம். இந்தியா மாதிரி நாடுகள் இந்த குளோபல் செமிகண்டக்டர் சப்ளை செயின்ல தனக்கு ஒரு இடம் பிடிக்க முயற்சி பண்றதை இதை காட்டுது. அரசாங்கத்தோட ஆதரவோட உள்நாட்டு தேவை, ஏற்றுமதி வாய்ப்பு இதுக்கெல்லாம் முயற்சி நடக்குது. இது இந்த போட்டியோட பரப்பை இன்னும் விரிவுபடுத்துது. சரி, இவ்ளோ விஷயங்களையும் சேர்த்து பார்த்தா தி பிக் பிக்சர் என்னவா இருக்கு? நாம இப்போ எங்க நிக்கிறோம்? இது எதை நோக்கி போகுது? எல்லாத்தையும் இணைச்சு பார்க்கும்போது செமிகண்டக்டர் தான் டிஜிட்டல் யுகத்தோட எண்ணெய், ஆயில் ஆஃப் த டிஜிட்டல் ஏஜ்னு சொல்றதுல தப்பே இல்லை. அது நல்லா புரியுது. போன நூற்றாண்டுல எப்படி எண்ணெய் வளம் உலக அதிகாரத்தை தீர்மானிச்சதோ அதே மாதிரி இந்த நூற்றாண்டுல சிப்ஸ் மேல யாருக்கு கட்டுப்பாடு இருக்கோ அவங்க கிட்ட தான் உலக பாதுகாப்பு, AI ஆதிக்கம், புவிசார் அரசியல் சக்தின்னு எல்லாம் தீர்மானிக்கப்படுது. இது வெறும் பிசினஸ் இல்ல. அப்போ இப்போதைய நிலைமை என்ன? யார் முன்னாடி இருக்காங்க, யார் பின்தங்கி இருக்காங்க? முதல்ல TSMC அண்ட் தைவான், இவங்க தான் இப்போதைக்கு மையம். குறிப்பா 5 நானோமீட்டர் அதுக்கும் கீழே இருக்கிற அட்வான்ஸ் சிப்ஸுக்கு. உலகின் முக்காவாசி அட்வான்ஸ் சிப்ஸ் இங்கிருந்து தான் வருது. இதனால தைவானோட அரசியல் நிலைமை ரொம்ப ரிஸ்கானதா இருக்கு. இதுதான் முக்கியமான சோக் பாயிண்ட். அடுத்து அமெரிக்கா. அவங்க சிப் டிசைன், சாஃப்ட்வேர், இன்னோவேஷன் இதுல இன்னும் முன்னணியில் இருக்காங்க. NVIDIA, இன்டெல் டிசைன், குவால்காம், ஆப்பிள் மாதிரி கம்பெனிங்க. சிப்ஸ் ஆக்ட், எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்ஸ் மூலமா உற்பத்தியை நாட்டுக்கு கொண்டு வர்ற டெக்னாலஜி லீடை தக்க வைக்க, சீனாவோட வளர்ச்சியை தடுக்க தீவிரமா முயற்சி பண்றாங்க. ASML மாதிரி முக்கியமான கம்பெனிங்க மேலேயும் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கு. சீனா பெரிய அளவுல முதலீடு செஞ்சு உள்நாட்டு திறனை வளர்க்க கடுமையா முயற்சி பண்றாங்க. பழைய டெக்னாலஜி சிப்ஸ் உற்பத்தியில தன்னிறைவடைய வேகமா போறாங்க. ஆனா அட்வான்ஸ் சிப்ஸ் விஷயத்துல டிசைன்லயும் சரி, முக்கியமா உற்பத்தியிலும் சரி இன்னும் பல வருஷம் பின்தங்கி இருக்காங்க. அமெரிக்காவோட தடைகள் இதை இன்னும் கஷ்டமாக்குது. இது போக தென்கொரியா, சாம்சங், SK ஹைனிக்ஸ் மெமரி சிப்ஸ்லயும் அட்வான்ஸ் உற்பத்திலையும் ரொம்ப வலுவா இருக்காங்க. ஜப்பான் மூலப்பொருட்கள், உபகரணங்கள்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஐரோப்பா சில குறிப்பிட்ட துறைகள்ல, உதாரணமா காருக்கான சிப்ஸ் நல்லா பண்றாங்க. அவங்க பங்க அதிகமாக பாக்குறாங்க. உண்மையிலேயே இது பல முனைகள் கொண்ட ரொம்ப சிக்கலான ஒரு உலகளாவிய போட்டிதான். டெக்னாலஜி, பொருளாதாரம், அரசியல், பாதுகாப்பு எல்லாம் ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கு. சரி, இந்த ஆழமான உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வி மனசுல ஓடுது.
யாரும் எதிர்பார்க்காத ஒரு புது டெக்னாலஜி, ஒரு புது மெட்டீரியல், ஒரு புது உற்பத்தி முறை இல்ல ஒரு புது சிப் டிசைன் திடீர்னு வந்தா அது இப்போ இருக்கிற இந்த செமிகண்டக்டர் அதிகார சமநிலையை எப்படி தலைகீழா மாத்தலாம்? இன்னைக்கு முன்னாடி இருக்கிறவங்க பின்தங்கவும், பின்தங்கி இருக்கிறவங்க திடீர்னு முன்னேறவும் அது வழி செய்யுமா? இத பத்தி நீங்க யோசிக்கலாம். நாம மீண்டும் மற்றும் ஒரு உரையாடலில் சந்திப்போம்.